மிரட்டலுக்கு அடிபணிய கூடிய ஆள் நான் கிடையாது. உழைத்து சம்பாதித்து வந்தவன் நானு. உங்கள மாரி கொள்ளையடிக்கலன்னார்ல. நேரடியா அட்டாக். நீ கொள்ள கூட்டங்க அப்படின்ட்டு. எல்லாமே சொல்லிட்டு எனக்கு இது வருத்தமா இருக்கு இப்படிலாம் பண்றது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நம்ம யோசிச்சிருக்கலாம். எனக்கு இதெல்லாம் ஜாலியா இருக்கு. ஐ அம் என்ஜாயிங் இட் அப்படின்ற மாதிரி சொல்றாருல. என்ன இது? ஆமா, நீங்க பண்ற தப்ப நாங்க சொல்றோம்ல. ஏன் நீ தப்பு பண்றேன்னு சொல்றோம்ல. அது எங்களுக்கு என்ஜாய் தான். வருத்தப்படுது நீங்க என்ன குழந்தையா? இப்பதான் முறை திமுக ஆட்சிக்கு வருதா? எத்தனை முறை ஆட்சிக்கு வந்திருக்கீங்க? ஒவ்வொரு முறையும் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? அப்போ உங்களை போட்டு அம்பலப்படுத்துறது நிஜமாவே ஃபன்னா தான் பாக்குறாரு அது எல்லாத்தையுமே. இதுல எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு தெரியாது அவருக்கு. ஏங்க அரசியல்னா சிக்கல் வரதாங்க செய்யும். மிரட்டல்கள் வரதாங்க செய்யும். எனக்கே பல மிரட்டல்கள் வருதுங்க. எங்க கட்சியை சார்ந்தவர்களுக்கு பல மிரட்டல்கள் வருது. நேரடியாக போன் பண்ணி அந்தந்த தொகுதியில் வேலை செய்யக்கூடிய ஆட்களை திமுக கட்சியை சார்ந்தவர்கள் மிரட்டுறாங்க. பொய்யான அவதூறுகளை பரப்புறாங்க. மக்களிடமிருந்து எங்களை அந்நியப்படுத்த வேண்டும் என்று பல சூழ்ச்சிகளை முன்னெடுக்கிறாங்க. ஏதாவது ஒரு சூழ்ச்சியை அவர்களால் முறியடிக்க முடியுதா? எங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்தியாவிலே உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு சமூக வலைதள அணி என்றால் அது தாவேகாவினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். எங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் கேட்கக்கூடிய கேள்வி ஏதாவது ஒண்ணுக்கு திமுகவால பதில் சொல்ல முடியுமா? பெண்ணுன்னு ஒரு நிறுவனத்தை வச்சு பல பேரை வேலைக்கு வைக்கிறீங்க. மாச சம்பளம் 30,000 40,000 50,000 நீங்க சம்பளம் கொடுக்குறீங்க. சம்பளம் வாங்கிட்டு அவனால வேலை செய்ய முடியல. எங்க தொழில் கையில் இருக்கிற போனு தான். நீ கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் 1000 பதில் நாங்க சொல்றோம். ஆனா நாங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி கூட நீங்க பதில் சொல்ல மாட்டேன்றீங்களே. இல்ல, ஏன்னா கடந்த மதுரை மாநாட்டுல பேசும்போது கூட முதலமைச்சரை அங்கிள்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நிறைய விமர்சனத்துக்குள்ளாச்சு. இந்த முறை கிடையாது.